என் அறிவோட முண்டகலாம் போன் வருதுல்ல எவனோ ஒருத்தருக்கு பேசலாம்ல உங்களை. ஹலோ முத்துப்பாண்டி மேடம். நான் இல்ல மேடம். மேடம் ப்ளீஸ். என்னண்ணே? ஏண்டா லலிதா கர்ப்பம்னு சூர்யா சொல்ற? என்னடா இதெல்லாம்? லலிதா எப்படி கற்பமானா? நீ ஏதாவது பண்ணியா? லலிதாவே கற்பனை, நான் என்ன பண்ண முடியும்? உங்க 3 பேருக்குள்ள எவனோ ஒருத்த பண்ணிருக்கீங்க. யாரா இவன்? எதுக்கு அப்ப முடிக்கிறா? என்னடா முத்துப்பாண்டி இந்த உதவிக்கிறா? துவச்சிட்டான். போங்கடா, நீங்க ஐடியா கொடுத்து நானும் உதவ வாங்குறேன். நீ இந்த ஐடியா கொடுக்குறது வச்சிருக்கேன், அத உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். முத்துப்பாண்டி என்ன வந்தா அந்த ஐடியா சொல்லுவேன். வா போலாம். பாவன கூப்பிடு வந்தா மறுபடியும் ஐடியாவை அடி. நான் இல்ல இவன் தான். என்னடா இவங்க ஐடியா கொடுத்து சரியில்லை. கடைசியா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். இங்கிலீஷ் படம் பார்த்து காப்பியா? எவனா காப்பி அடிக்க நாடி கூடாதா? அடி அடி அடி. அதுல ஒரு காதல் காதலியே ஒண்ணு சேர முடியாம தவியா தவிக்கிறாங்க. திடீர்னு ஒரு சூப்பர்மேன் ஒன்னா சேர்த்து வச்சிடறாப்பா. சூப்பர்மேன் நமக்கு என்ன இருக்கு? இருக்கே, நம்ம முத்துப்பாட்டி சூர்யாவோ காதல் காதலி, நம்ம 3 பேரும் சூப்பர்மேன். இதுக்கு மேல நான் சொல்றேன், நீ சொல்லாத. ஏற்கனவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ சொல்லுப்பா. நம்ம 3 பேரும் சூப்பர்மேன் ட்ரெஸ்ல போறோம். பயந்து போய் எது சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு கயத்தை எடுத்து 2 பேரையும் ஒன்னா சேர்த்து கட்டுறோம். அதுக்கப்புறம் அவருக்கே தெரியுமே. கொடுங்க, நான் கொண்டு வரேன். இல்ல வேண்டாங்க. பரவாயில்லைங்க, கொடுங்க. பரவாயில்ல வேண்டாங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க கொடுங்க. வேண்டாங்கண்ணா. ஆமா, என்ன இங்க ஒருத்தரையும் காணோம்? ஐயோ, என்னங்க நீங்க இதுக்குதான் சொன்ன வேண்டான்னு. இப்படி கொடுங்க. பிடிங்க. கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். கொடுங்கண்ணா. யாருங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா சூப்பர்மேன் மாதிரி தெரியுது. என்னங்க சூப்பர்மேன்ல இப்படி சுத்துறாங்க? அவன் சூப்பர்மேன் தான். சொதப்பிட்டானுங்களே. என்னங்க கீழே விழுந்துட்டாங்க, தூக்கி விடுங்க. அவங்க சூப்பர்மேனுங்க, அவங்களே எழுந்திருவாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருந்த எப்படி? எழுந்திருங்கப்பா. எந்திரிச்சிட்டோம். முண்டங்களா? ஏய், நாங்க சொல்றத கேட்க போறியா இல்லையா? நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. ஒண்ணுமே சொல்லாட்டாலும் கெடுத்து ஆகணும். எடுங்கடா, கட்டுங்கடா. என்ன இல்லடா, அங்கே கட்டுங்க. ஏங்க இப்படி கட்டுறீங்க? ஐயோ கட்டுங்கடா. வேண்டாங்க, விட்டுடுங்க. யாருக்கு நீங்களா? நாங்க காதலர்களை சேர்த்து வைக்கும் சூப்பர் பாய். ஐயோ வேண்டாங்க. கட்டியாச்சுடா. ஒழுங்கா அடிக்காதீங்களா? இப்படி எடுத்துக்கிட்டு போகணும், தெரியுதா? யாருங்க உங்கெல்லாம் இப்படி கட்டி போட்டு போறாங்க? இவங்கதான் காதலர்கள் ஒண்ணு சேர்க்கிற சூப்பர்மேன். மண்ணம் கட்டி இப்படி கட்டிட்டு போயிட்டாங்க சூப்பர்மேனா? இடியட்ஸ் ப்ரூட். நீங்க பேசாம இருந்துட்டீங்களே, தள்ளி நில்லுங்க. என்னங்க நீங்க தான் என் மேல விழுந்துட்டீங்க. விடுங்க. இப்ப எப்படிங்க? தள்ளி போங்க. ஐயோ அப்படி என்னங்க இது? நெருங்கிட்டோம்ல. என்னங்க வேண்டாங்க. சூப்பர்மேன், சூப்பர்மேன், ரியலி கிரேட் சூப்பர்மேன். வாட்? சூப்பர்மேன். போஸ்ட்மேனா? அது வந்து மேடம், சூப்பர்மேன் போஸ்ட்மேன் ஆயிட்டாரு. உங்களுக்கு எப்போதுமே தனிப்பட்ட கற்பனை தான். போன். ஹலோ ஹலோ வினோத், ஜஸ்ட் a minute. மிஸ்டர் முத்து. மேடம், லலிதா பத்தி நான் இங்க சொன்னது. பாருங்க, லலிதா மேட்டர் எல்லாம் உங்களோடயே வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. நேத்து போன் பண்றேன்னு சொன்னீங்க. அப்படியா? 7 o'clock? யாரும் சொல்லலையே. ஒரு முக்கிய அறிவிப்பு. அருகிலுள்ள மிருக காட்சி சாலையிலிருந்து பயங்கரமான கருப்பு கரடி ஒன்று தப்பி ஓடிவிட்டது. அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதை கண்டவுடன் சுட்டுக் கொள்ளவும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. உலகம் பிறந்தது எனக்காக ஓடும். என்னம்பா செக்கச்சவேர்னு இருக்காளுங்க. அண்ணன் ஜோடி சேர ஐடியா கொடுத்தாச்சு. நான் மட்டும் எப்படி தனியா ஊருக்கு போறது? இதுல ஜோடி புடிச்சிட வேண்டியதான். அந்த நில அவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏரா சாத்திக்காக. ஆஹா, இந்த பொண்ணு பிடிக்கிறதா, இந்த பொண்ணு பிடிக்கிறதா, அந்த பொண்ணு பிடிக்கிறதா? இதை விட அழகான பொண்ணு உள்ள இருந்தாலும் இருக்கும்.
அப்படியே முங்கி போய் பிடிக்க வேண்டியதான். எங்க போயிட்டாளுங்க? ஒருத்திய கூட காணா. ஐயோ, இவனுக்கு போய்கிட்டு வரான். துப்பாக்கி கூட வந்தா எந்த பக்கம் போயிருப்பான்? அந்த வேலை தப்பிச்சு ஓடியே போயிட வேண்டியதான். சார் இப்ப கையில வச்சிருக்கீங்க? யார சார் சுட போறீங்க? தண்ணிக்குள்ள ஒரு அனிமல் இருக்குமே. தண்ணிக்குள்ள அனிமலா? ஆமையா? அட அலெக்ஸ், அமீர் துப்பாக்கி புடுங்கடா. இனிமே எங்க விஷயத்துல தலையிடுவியா? சத்தியமா தலையிட மாட்டேன். வா. தூங்குப்பா. வந்துடா. அலெக்ஸ், அமீர் அங்க பாருங்கடா. இங்க ஏண்டா என்னையவா கரடி சொல்றீங்க? அந்த துப்பாக்கி கொடுங்கண்ணே. நீ ஓடுறா. ஏண்டா கரடி சொல்லுவீங்களா? தண்ணிக்குள்ள 2 கரடி, தண்ணிக்குள்ள 2 கரடி. சூப்பர்மேன் ஐடியா கொடுத்தா கற்பனையிலேயே மறந்துட்டீங்களே. இவங்க பச்செல்லாம் கேட்காதீங்க, போங்கடா. ஐடியா கொடுத்தது யாரு? சடதானே? சடையும் இல்ல வடையும் இல்ல மடையா. நான் சொல்றது கேக்குறியா? 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 உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். உங்களுக்குள்ள ஏதோ முடிவு பண்ணீங்க. என்ன ஆளை விடுங்க. டேய் சூப்பர் ஐடியா கொடுக்குறேன், கேக்குறீங்களா? கிழிச்ச. நானே ஐடியா பண்ணிடுவேன். நானே ஐடியா பண்றேன். சார், உன்னை தேடி லலிதான்னு ஒரு பொண்ணு வந்து வெளியே காத்துங்கிறதான். பேசி முடிச்சுட்டு வந்து வேலையை பாரு. போ கண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். கீழே லலிதா வெயிட் பண்றாளாம். அதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரலாம்னு. பரவாயில்ல, போய் பேசிட்டு வாங்க. முத்துப்பாண்டி. நான் தான். லலிதா எங்கடா? வந்திருக்க. எங்கடா? நானே தான். இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான். அவங்க 2 பேரையும் நம்பி பிரயோஜனம் இல்லடா. என்னடா சொல்ற? ஹலோ, நான் லலிதா பேசுறேன். வாட்? லலிதாவா? அக்கா நீங்களா? சூர்யா, உங்ககிட்ட தனியா பேசணும்பா. நிஜமாவாடா? அப்ப சரி. எவ்வளவு பெரிய ஐடியாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன் கையில ஈஸியா கொடுத்துருக்கேன். நீ கொஞ்சமாவது கவனிக்கிற மாதிரி டிப்ஸ். உன் ஐடியா எப்படி உருக்கட்டானு பாப்போம். அதை வச்சு ஈவினிங் ஜமாச்சு விடுவான். இப்போதைக்கு கேண்டீன் போலவா? ஐயோ, முத்துப்பாண்டி மேல எந்த தப்பும் கிடையாது. ஆஹா, அவர் மேல உள்ள ஆசையில நான் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப திட்டிட்டீங்களா? அவரு ரொம்ப வருத்தப்பட்டாருக்கா? மேடம் இல்ல இல்ல, லலிதா லெட்டர் கொடுத்து விட்டுருக்காங்க. ஜஸ்ட் a minute. ஓகே. எந்த லலிதா? அதான் முத்துப்பாண்டி லலிதா. ஒரு நிமிஷம். அப்புறங்க அக்கா, எனக்காக அவரை மன்னிச்சிடுங்க. ஓகே, வைங்க. யாரு சொன்னீங்க? யாரு? அந்த லலிதா அவங்க ஆத்தா பிரசவமா, அதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. யூ மீன் லலிதா ஊருக்கு போயிருக்காங்க? இந்த லெட்டர்ல விவரமா எழுதிருக்கேன். எழுதிருக்கீங்களா? எழுதிருக்காங்க காங்க. ஆஹா. அப்புறம் முத்துப்பாண்டி என்ன ரொம்ப தங்கமானவர். அந்த பொண்ணுதான் வந்து தொந்தரவு கொடுத்தா. எங்க அட்டன் சுத்த கற்பு கரச. வந்த உடனே கண்டிச்சு வச்சிருங்க. யாரு? யாரு நீங்க கண்டிக்க வேணாம். பிரஸ் ஆப்பிள் கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கீப் இட் தேர். வேணாமா? தேங்க்யூ. மிஸ்டர் முத்துப்பாண்டி. எஸ் மேடம். இப்படி உட்கார்லமே. தேங்க்ஸ். லலிதா கிட்ட பேசிட்டு வந்துட்டீங்களா? பேசிட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே. இங்க வேண்டாம், வீட்டுக்கு வரட்டுங்களா? வீட்டுல கூட வேண்டாம். வழக்கமா எல்லாரும் சந்திப்பாங்களே, அதான் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. ஸ்கூல் மந்த். எஸ், அங்க ஈவினிங் சந்திப்போம். ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் தானுங்க? ஆபீஸ் முடிஞ்சு மார்னிங் வராது மிஸ்டர். நாளைக்கு வருமே. வராது. ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் பேசலாம். ஸ்கூல் மந்த். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பஸ் லேட் ஆயிடுச்சு, அதான். எப்படி மூச்சு வாங்குது? நீங்க காத்திருப்பீங்க, ஓடி வந்தேன். ஆஹா.
ஆமா, நீங்க உங்க ஊர்ல நிறைய டிராமா எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நல்ல யோசனை பண்ணா சின்ன வயசுல ஸ்கூல் டிராமா பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் பண்றீங்கல்ல? மேடம் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, ஸ்ட்ரெயிட்டா நான் மேட்ருக்கே வரேன். லலிதா யாரு? மேடம் லலிதா மேடம் அங்க பாருங்க, மரங்கள்லாம் பச்சை பச்சையா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அங்க போய் பேசுவோமே. வாங்க மேடம், இங்க பாருங்க எவ்வளவு அடர்த்தியான இடம். மேல பச்சையா இருக்கு, கீழே காஞ்சி போச்சு. இதெல்லாம் இப்பதான் காஞ்சி போயிருக்கோம். மேல பச்சை, கீழே காஞ்சி. சரி, இப்ப சொல்லுங்க, லலிதா யாரு? லலிதா எனக்கு சும்மா தான் பழக்கம், எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு தான் என்ன தெரியும். காலையில கூட ஆபீஸ் வந்திருந்தா நீங்க தான் சொன்னீங்க, பரவாயில்ல பாத்துட்டு வானா. நான் உடனே போய் இதெல்லாம் நல்லா இல்ல, என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேங்க. லலிதாங்கிறது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? பொம்பளைங்க. She is really great. அது எப்படி மிஸ்டர் முத்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே போன்ல என்கிட்டயும் பேசுறா, அதே நேரத்துல தான் ஊர்ல இல்லன்னு லெட்டர் கொடுத்து அனுப்புறா? அப்பப்பா, ஒரே நேரத்துல எத்தனை அவதாரம்! ஓஹோ, புராண கதை படிச்சுட்டு செட்டப்பா. காலையில லலிதாங்கிற பேர்ல உங்க கூட ஆபீஸ்ல பேசுனது யாரு? என் ஃப்ரெண்ட் அமீர். என் கூட போன்ல பொம்பளை குரல்ல பேசுனது? லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தது? லலிதா, லெட்டர், காதல், கர்ப்பம் எல்லாம் போய், எல்லாம் நாடகம். எதுக்காக இந்த நாடகம்? உங்களுக்கு புரியலையா? சொல்லு சூர்யா, உண்மையிலே புரியலையா? புரியல புரியல புரியல. I love you. மிஸ்டர் முத்து, உங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கேயே கூட்டு வந்தேன். நொந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன். பாப்பா வாடாண்ணா. வேண்டாம், சாப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம்.